ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீ நல்லா மழை வரும்னு நினைக்கேன். நல்லா கருத்துவே தான் இருக்குது. நம்ம புறாவெல்லாம் திறந்து விட்டுட்டோம். எல்லாரும் மேலே தான் இருக்கானுவேன். நம்ம வாத்தை மட்டும் தான் நீ திறந்து விட்டோம். கோழி எதுவுமே திறந்து விடலை. எல்லாத்துக்குமே வந்து கூட்டுக்குள்ளே வச்சு இற வச்சிட்டோம். ஏன்னா மழை வரது போல் இருக்குது, அதனால தான். நம்ம ரோமரில் ஒரு பேர் வந்து ப்ரீடிங் போட்டிருந்தோம். அவங்க எக் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன்லேருந்து வாங்கிட்டு வரும்போதே பேராக தான் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே அண்ணனுக்கு வீட்டில் வந்து அங்கே எக் வச்சுருந்தாங்க. அவங்க எக் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு கொஞ்சம் மண் வச்சுருக்கோம். எப்போவும் அதுக்குள்ளே தான் நிற்கிறாங்க. பார்ப்போம் எக் வைக்கிறாங்களா என்ன அதுன்னு. இவனை பிடிச்சி நம்ம வெளியே கொண்டு வந்தோம். வெளியே கொண்டு வரும்போது கையிலேருந்து பறந்து போயிட்டான். அடுத்த திரும்ப பிடிச்சிட்டு வந்தோம். பிடிச்சிட்டு வந்து கையில் வச்சுருந்தோம். பார்த்துட்டே இருந்தான். எனக்கு ஒரு பயம் என்னென்னா பறந்து மேலே சீட்டுக்கு மேலே ஏறிடக்கூடாது அப்படின்னு. இவன் நல்லா வளர்ந்துட்டான். வளர்ந்து இப்போ பறக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ பறந்து போவோம் பாருங்கள். முன்னாடி நம்ம தான் கொண்டு அந்த இடத்துல கொண்டு விடணும். இப்போ அப்படி கிடையாது. உள்ளே கூட்டுரு பண்ணாலே போதும், அவனே பறந்து அவன் இடத்துல ஏறி நின்றுவான். கைஸ், அப்புறம் இவனை எடுத்துகிட்டு வந்தோம். இவனை எடுத்துகிட்டு வரும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பூச்சி என் கையில் இருக்குது பாருங்கள். இந்த பூச்சி எல்லாத்தையும் எப்படியாவது போட்டு தள்ளணும். இது எப்படி போட்டு தரலான்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், நம்ம அதுக்கப்புறம் இந்த கேஜை வைக்கிறதுக்கு ஒரு இடம் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம பழைய கூடு. இந்த கூடை நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த கூடை எலி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அதனால் இந்த கூடை இடிச்சிட்டு அந்த கேஜ் இந்த இடத்துல வைக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன ஐடியா இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.